பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 48ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குறிப்பிட்ட வேத வசனத்தை வாசிக்கும்போது கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். இந்த பாபிலோன் என்பது அருவருப்புகளின் நகரம். இந்த அருவருப்புகளின் நகரத்தில் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கும் பொழுது அவருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் அந்த அருவருக்கப்பட்ட அந்த பாபிலோன் தேசத்தில் இருந்தாலும் அந்த பாபிலோன் தேசத்தின்படி வாழாமல் தேவனுடைய சித்தத்தை செய்து முடிக்கிறவர்களாக, தேவனுக்கு பிரியமானவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாபிலோன் தேசத்திலே அடிமையாக இருந்த சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ, இந்த 3 தேவனுடைய பிள்ளைகளும் அந்த ராஜா வைத்திருக்கிற அந்த பொற்சிலையை வணங்காமல் கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழ்ந்தார்கள். அந்த பாபிலோன் தேசத்தில் அந்த பாபிலோனுக்கு ஒத்து வாழாமல் தேவ ராஜ்யத்துக்கு தகுந்தபடி தங்களை மாற்றி கொண்டார்கள். ராஜா பாருங்க, அந்த பொற்சிலையை வைத்து வழிபட சொல்கிறான். இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் கர்த்தர், அவரை மட்டும்தான் ஆராதிப்போம் அப்படிங்கிற ஒரு உறுதியான நிலைப்பாடு அவங்களுக்குள்ளே காணப்பட்டது. இப்போ அந்த ராஜா என்ன செய்கிறான்? எரிகிற அக்கினி சோலையில் போடுறான். அந்த எரிகிற அக்கினி சோலையிலிருந்து தேவன் அவர்களை காப்பாற்றினார். அல்லேலூயா. அந்த பாபிலோன் தேசத்தில் அருவருப்பான பட்டணத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்த இவர்கள் அங்கு வாழ்ந்தாலும் அந்த அருவருப்புகள் அவர்களை சூழ்ந்து கொள்ளவில்லை. அந்த அருவருப்புகளின்படி வாழலை. அந்த பாபிலோன் தேசத்துக்கு ஏற்றபடி இவங்க வாழாமல் தங்களை காத்து கொண்டபடினால தேவன் எரிகிற அக்கினி சோலையிலிருந்து அவர்களை காத்து கொண்டார். ஆமேன். அதுபோல் தானியேல் அதே பாபிலோன் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது அவர் அந்த பாபிலோன் தேசத்தின் அருவருப்புகளின்படி வாழாமல், அதற்கு ஒத்து வாழாமல் தன்னை காத்து கொண்டார். அதனால் இந்த தானியலை சிங்கக்கபிக்குள்ளே தூக்கி போடுறாங்க. சிங்கங்களால் தானியலை சேதப்படுத்த முடியல. காரணம் என்ன தெரியுமா? தானியேல் தனித்துவமானவன். அந்த பாபிலோன் தேசத்தில் தேவனுக்கு பிரியமான மனுஷனாய் வாழ்ந்தார். தேவன் தானியலை பார்த்து சொல்கிறாரு, தானியலே, நீ எனக்கு பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொண்டது எதுவோ அது உனக்கு கட்டளையிடப்படும் என்று சொல்லுகிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அருவருப்புகளின் பட்டணத்தில், அசுத்தமான ஒரு பட்டணத்தில் வாழ்ந்தாலும் தானியேல் தன்னை தீட்டுப்படுத்தாமல் தன்னை காத்து கொண்டான். அந்த உணவை கூட, அங்கே கொடுக்கப்பட்ட ராஜாவுடைய போஜனத்தை கூட இவன் சாப்பிடாமல் தன்னை காத்து கொண்டான். அந்த போஜனத்தினால தான் தீட்டுப்பட்டு விடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார் தானியேல். அந்த தானியலை காப்பாற்றுவதற்காக தேவன் சிங்கக்கபியின் நடுவில் தானியலை காப்பாற்றினார். இன்றைக்கு இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாழுகிற இந்த பூமி ஒரு அருவருப்புகளின் குடியிருப்பு போல அசுத்தமான உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அசுத்தமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல், இந்த பூமிக்குரிய காரியத்தை நம்ம தேடாமல், நம்ம மேலான காரியங்களை தேடும் பொழுது, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் நம்ம பரிசுத்தமாக, நீதியாக, தூய்மையாய் வாழும் பொழுது நம்மை விடுவிப்பதற்கு, நம்மை தப்புவிப்பதற்கு நம்முடைய தேவன் இன்றைக்கு நம்ம நடுவில் நம்மை வல்லமையாய் ஆஸ்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல், இந்த உலகத்தில் இருக்கிற மக்களோடு கூட நம்ம ஐக்கியமாக அவர்களுக்கு ஏற்று அந்த ஒத்து வாழாமல், நாம் தேவனுடைய பிள்ளைகள், நான் கர்த்தருடைய பிள்ளை அப்படிங்கிற ஒரு உறுதியான தன்மையோடு கூட நாம் நிலைத்து வாழும் பொழுது நம்மை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். எனவே இந்த கால நேரத்தில் நம்முடைய சொந்த தேசம் இந்த பூமி அல்ல, பரலோகம். நாம் பரலோகத்துக்குரிய தேவனுடைய பிள்ளைகள். இந்த பூமியில் வாழ்கிற நாட்கள் முழுதும் நாம் பரிசுத்தமாக, நீதி உள்ளவர்களாக, தூய்மை உள்ளவர்களாக வாழ்வோம். இந்த பூமியில் நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக, தேவ சித்தத்தை செய்து முடிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக காணப்படுவோம். நம்மை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். நம்மை விடுவிக்க தேவன் நம்மோடு கூட கடந்து நம்மை ஆஸ்வதிக்க, உயர்த்த
வல்லமுள்ளவராக இருக்கிறார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை இந்த பூமிக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீர்கள். ஆமென். இந்த பூமிக்குரிய காரியத்தை தேடாமல் மேலானவர்களை தேடுங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. கர்த்தருக்கு பிரியமானவன் அவர் சித்தமானதை பாபிலோனில் செய்வான் என்ற வசனத்தின்படி நாங்கள் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களில் நாங்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாக உம்முடைய சித்தத்தை செய்து முடிக்கிற ஊழியர்களாக இருக்க, தேவ பிள்ளைகளாக இருக்க உதவி செய்வீராக. இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொருத்தையும் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையை அமையட்டும். ஆமேன்.